உங்களுக்கு ஆக்சுவலி அதையும் கேட்கிறேன். அவங்க வாழ்ந்த ஆக்சுவலி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஏன்னா வழியில் வந்துட்டாங்க. நம்ம யாராவது முன்மொழிந்து வழிமொழிகிறேன் அப்படின்னு சொன்னா அது வேலை. இப்ப நான் வந்து தம்பி வந்து வழிமொழிகிறேன் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னா அங்க ஒருத்தர் வழிமொழிகிறேன்னு சொல்லணும். வழிக்கு வந்தாங்கன்னா வழிக்கு ஓகே ரைட். இன்னொரு துணை தலைவர் வேணும். துணை தலைவர் யார் செய்யறது? நீங்க. ஓகே சரி. நீங்க எந்த ஏரியா? புதுதல். நீங்க எந்த ஏரியா? ஏர்போர்ட். ஓகே மாறி இடம் ஒரே இடமா இருக்கக்கூடாது. அதெல்லாம் கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரே கோயில் இருக்கக்கூடாது. அவங்க துணை தலைவர். ஓகே இப்ப தலைவர் எடுத்துட்டோம். பின்னால இருக்கிற நீங்களும் கவனிச்சுக்கங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பிரதிநிதிகள் இவங்க. நீங்கள் எல்லாருமே உறுப்பினர்கள். உங்கள் தலைவர் இவங்க. நீங்க வாங்க தலைவர் வாங்க வாங்க. உங்களெல்லாம் அப்புறம் இன்னொரு மீட்டிங்ல ஆர்டர் பண்ணுவேன். இருந்தாலும் மேல வாங்க. இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய விதி என்ன அப்படின்னா, அந்த விதிக்கு உட்பட்டு என்னன்னா தலைமை ஆசிரியர் தான் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய செயலர். புரியுதுங்களா? பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய செயலர் யாரு? தலைமை ஆசிரியர். அப்ப ராபர்ட் தலைமை ஆசிரியர், துவக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செயலரா செயல்படுவார். ரைட்டுங்களா? அடிஷனலா யார் அவருக்கு துணை செயலர் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஆசிரியர் கழக செயலர் திருவாரூர் டேவிட். இவர் என்னன்னா பிரைமரியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் செய்யணும். பள்ளிக்கூடத்திலேயே கமிட்டிஸ்லாம் இருக்கு. கல்ச்சுரல் கமிட்டி இருக்கு, டிசிப்ளின் கமிட்டி இருக்கு, எஜுகேஷன் கமிட்டி இருக்கு, அப்புறம் ஆசிரியர் கழகம் ஒன்று இருக்கு. அதுல ஆசிரியருக்கு செயலர், மற்ற செயலர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வர சொல்லியிருந்தேன். எல்லா கமிட்டி செயலரும் வந்திருக்காங்க. ஆக இவங்க 2 பேர் ரொம்ப செய்வா. பட் டோட்டலா முழுக்க இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை வழிநடத்தக்கூடியவர் ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் செயலராக வரக்கூடியவங்க செய்வாங்க. டேவிட் சார் குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க. குரூப்ல நீங்க மட்டும் தான் அட்மியா இருக்கணும். அட்மின் மட்டும் தான் செஞ்சோம். ஓகே நீங்க நின்று இருக்கீங்க. அதனால அடுத்ததையும் செஞ்சுருவோம். இப்போ அதனால நமக்கு வந்து பொருளை தேர்ந்தெடுக்கணும். ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கணும் 2 பேர். அதுவும் இந்த 10 பேர்ல தான். யாரு பொருளாக? பணம் அது நீங்க சரி. வெரி குட். தம்பி பேர் எழுதிக்கங்க. நேம் சொல்லுங்க. பிரகாஷ். அங்க பிரகாஷ் பாடலில் தெரியுங்களா? கேக்குறீங்க. ட்ரெஷரர் ஆமா. பொருளாளர் துணை. நீங்க ஏற்கனவே கை தூக்கிட்டு இருந்தீங்க. துணை செய்யறது துணை கொண்டு எந்த ஊருக்கு? ஏர்போர்ட். நீங்க குண்டூர். அது சொல்லுங்க. அவளை ஏர்போர்ட்ல இருந்து தான் நான் விட்டுருவேன். அவள் அட்லீஸ்ட் அவளே விட்டுருவேன். இன்னொரு ஏரியாவில் இருக்கு. ஒரே ஏரியா பகுதியில் இருக்கக்கூடாது. நீங்க ஏர்போர்ட், நீங்க குண்டூர். ஓகே ஃபைன். நோ ப்ராப்ளம். அவங்களே போட்டுருங்க. அவங்களே போட்டுருங்க. அதிக மேலே போங்க. 2 பேர் மேலே போங்க. இப்ப I am very happy to introduce, அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் ஆங்கிலத்தில் சொன்னேன். பைலிங்குலா தான் பேசுவேன். நல்லது. ஏன்னா ஆங்கிலம் தான் அதிகமாக வந்தாலும் மாற்றி பேசுறேன். நம்முடைய ஆபர்ட் மார்சல் துவக்கப்பள்ளி தமிழ் வழி கல்வி ஆங்கிலம் அடுத்த 2 மணிக்கு இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் மீட்டிங் 2 மணிக்கு இருக்கு. அதுல ஏற்கனவே இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஆபர்ட் மார்சல் துவக்கப்பள்ளி தமிழ் வழி கல்வி துவக்கப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக திருமதி சுந்தரி அவர்களையும் துணை தலைவி சுகல்ராஜ் அவர்களையும் ஆசிரியர் கழகத்தின் பொருளாளராக பாலபிரகாஷ் அவர்களையும் துணை பொருளாளராக அனுஷ்யா மேரி அவர்களையும் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.